ஹாய் விவாஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 29 நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அபியும் ராகவும் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க வந்து டிரைவர் போட்டு இவங்களை அனுப்பிவிடுறாங்க. இருந்த சாப்பாடெல்லாம் அபிகிட்ட கொடுத்து அவங்க அனுப்பிவிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, சுந்தரியும் கிருஷ்ணாவும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு காலையில் நடந்த பார்த்து எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. நம்ம வந்து ஆகாஷ் இவ அணுவை வந்து பயமுறுத்துறதுக்காண்டி பயங்கரமா ரிஸ்க் எடுக்கிறோமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னோடனே, இப்போ கிருஷ்ணன் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாதிரி அந்த பைக் ஆக்சிடென்ட் இவர் பண்ணி வச்சிடலாம். அது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கூட இருக்கிற கூட்டு பெரியவங்களே நமக்கு எதிரி ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அப்புறமா அவங்க வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து அபியும் ராகவும் கிளம்பிடுறாங்க. இப்போ அபிக்கு வந்து அங்கே ரோட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த சாப்பாடு கொடுத்துட்டு வராங்க. இப்போ ராகவ் வந்து அபியை பார்த்துட்டு, இந்த மாதிரி நீ ரொம்ப நல்ல பொண்ணு அபி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ஒரே ஒரு குணம் மட்டும் உங்ககிட்ட இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மூஞ்சி திருப்பிக்கிறாரு. அப்போனே அபி கேட்குறாங்க, அது என்ன குணம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கண்ணு இருக்கே, இந்த கண்ணை பார்த்தா தான் எதுவுமே இது பண்ணவே முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முகத்தை திருப்பிக்கிறாரு. இப்போ வீட்டுக்கு வந்து அப்போ என்ன சொல்றாருன்னா, நீ பாட்டி கிட்ட போய் தொலைஞ்சோம் போனோடனே போய் படுத்துடணுன்னே அபி சொல்றாங்க, அப்படியெல்லாம் விட முடியாது, எனக்கு இன்னைக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்புறமா வீட்டுக்கு வந்தோடனே இப்போ அபி வந்து ராகவ அபி தான் கூட்டிட்டு வராங்க. பார்த்து உட்காருங்கன்னோடனே, எனக்கு யாரோட இதுவும் வேண்டாம், நான் தனியாவே இருப்பேன், நான் ஸ்டெடியா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு பொத்துன்னு பெட்ல விழுந்துடுறாரு. இப்போ அபி ஐயோ அப்படி சொல்லிட்டு அப்புறமா இது பண்ணி விடுறாங்க. இப்போ ராகவ் எந்திரிச்சு உட்காந்துட்டு மதுவை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி என் வாழ்க்கையில வந்து வந்த பெரிய தேவதை அவதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற இடத்துல நான் என்னோட வாழ்க்கை வந்து அவளால தான் தொடங்கிச்சு. அதுவும் இல்லாம அப்படியே ரொம்ப எமோஷ்னலா பேசுறாரு. அவர் பேச பேச அபியோட கண்லேருந்து அப்படியே கண்ணீரா வருது. இந்த மாதிரி நான் அவளுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். என் வாழ்க்கையில வந்து நான் அந்த மாதிரி துரோகம் அவளுக்கு பண்ணியிருக்கவே கூடாது. அவன் எனக்கு எந்த துரோகம் பண்ணலான்னு நான் தான் அவளுக்கு வந்து பெரிய துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்புறாரு. அப்புறமா அபி பக்கம் திரும்பி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன் கண்ணுல என்ன இருக்குன்னே தெரியல. அதுல வந்து என்னை வந்து அப்படியே நீ அரெஸ்ட் பண்ணி வைக்கிற. ஆனா நீ வந்து ஒரு துரோகி அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவங்க அபி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு நம்மள கல்யாணம் பண்ணதுனால தான் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ முருகா! நான் தான் வானத்துல இருக்கிற ஒரே வெண்ணிலாவா எனக்கு கல்யாணம் பண்றவருக்கு இருக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கே இப்படிப்பட்ட ஒருத்தரை குடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து அப்படியே புலம்புறாங்க. இவர் வந்து மது மது அப்படின்னோடனே, அந்த மது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, அபி வந்து அந்த டைரி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து அந்த பொண்ணு அப்படியே ஓடி வர மாரி காட்டுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.